Good morning, students. Today we will discuss about the chapter 7, acquired immunity. The immunity that an individual acquires after birth is known as acquired immunity. It is the body resistant to the specific pathogen. Acquired immunity அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவனுக்கு கிடைக்கிற இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் பேத்தோஜன், குறிப்பிட்ட ஒரு நோய் கிருமியை அதுக்கு எதிராக செயல்படக்கூடியதுன்னு சொல்லலாம். The unique features of the acquired immunity are antigenic specificity, diversity, recognition of the self and non-self and immunological memory. ஒரு இதெல்லாமே யூனிக் ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். இது மட்டுமே சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் ஆர் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் த acquired immunity அப்படின்னா ஆன்டிஜெனிக் ஸ்பெசிசிட்டி, குறிப்பிட்ட ஆன்டிஜனோட மட்டுமே போராடக்கூடிய தன்மை, டைவர்சிட்டி வேறுபடுத்தும் தன்மை, ரெக்கக்னிஷன் ஆஃப் த செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளை கண்டறியும் தன்மை, அண்ட் இம்யூனாலஜிக்கல் மெமரி, அதாவது நினைவாற்றல் தன்மை, எல்லாமே அவருடைய யூனிக் ஃபீச்சர்ஸாக இருக்குது. காம்பனண்ட் ஆஃப் த acquired immunity அப்படின்னு எடுத்துட்டோம்னா, acquired immunity ஹேஸ் 2 காம்பனண்ட்ஸ். என்ன 2 வகை இருக்குது, 2 மெத்தடில் அந்த acquired immunity ஆக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் மீடியட் இம்யூனிட்டி, அதாவது சிஎம்ஐன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி மீடியட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டின்னு சொல்லலாம். அங்கே ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். செல் மீடியட் இம்யூனிட்டினா என்னென்னு பார்க்கலாம். செல் மீடியட் இம்யூனிட்டிங்கிறது பார்த்துட்டோம்னா, when the pathogen are destroyed by the cells without producing antibodies, ஆன்டிபாடிஸ் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாமலே செல் மூலமாகவே பேத்தோஜனை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்ன சொல்கிறோம்னா செல் மீடியட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். தென் இட் இஸ் நோன் அஸ் செல் மீடியட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் செல் மீடியட் இம்யூனிட்டின்னு சொல்லலாம். திஸ் இஸ் brought about by the T cells, macrophages and நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இது மூலமாக நடக்குது. அப்போ செல் மீடியட் இம்யூனிட்டியை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா டி செல்ஸ்னால் தைமிக் லிம்போசைட்டு, அப்புறம் மேக்ரோபேஜஸ்ஸு, அப்புறம் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் செல்ஸ் தானே. டேமேஜ்டு ஆர் செல்ஸை என்கல்ஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேமேஜ் செல்லை என்கல்ஃப் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆன்டிபாடி மீடியட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, when the pathogen are destroyed by the production of antibodies, உள்ளே வரக்கூடிய பேத்தோஜன் ஆர் மைக்ரோப்ஸை யார் கொள்கிறா அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆன்டிபாடிஸ், சம் ஆஃப் த ஆன்டிபாடிஸ் கொள்ளுது. இந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா பி செல்ஸ். ஸோ தென் நோன் அஸ் ஆன்டிபாடி மீடியட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் brought about by the பி செல்ஸ். அன்லைன் பண்ணிங்க, பி செல்ஸ் தான் இதை கண்டக்ட் பண்ணுது with help of antigen presenting cells and T helper cells அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இஸ் கேரக்டர் ஆஃப் ஃபீச்சர் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் ஒன்லி. இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் எதில் மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஆர்கான்ஸ்லேயும் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் acquired immunity பார்க்குறோம். acquired immunity மேபி ஆக்டிவ் இம்யூனிட்டி ஆர் பாசிவ் இம்யூனிட்டி 2 டைப்பாக பிரிக்கலாம். இந்த இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு பை த ஆர்கானிசம் த்ரூ த ஆன்டிபாடிஸ், தட் இஸ் கால்டு ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். அண்டர்லைன் பண்ணி ஆக்டிவ் இம்யூனிட்டி 2 மார்க் கொஸ்டின். ஸோ இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பை த ஆர்கானிசம் த்ரூ த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டிபாடிஸ்னா மூலமாக சரிங்களா கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் அக்யூர்டு த்ரூ த யூஸ் ஆஃப் பர்சன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் which lead to the development of memory cells. The active immunity result from the infection or an immunization. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட இம்யூன் ரெஸ்பான்ஸை யூஸ் பண்ணி சரிங்களா அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி சொல்லலாம். அது இல்லாமல் இது மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா டெவலப் பண்ணுறது மெமரி செல்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி ரிசல்ட் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் அண்ட் இம்யூனைசேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்தாலோ அல்லது ஒரு இம்யூனைசேஷன் பண்ணிட்டாலோ தான் நமக்கு ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா
பேசிவ் இம்யூனிட்டி வரும். பேசிவ் இம்யூனிட்டி என்னென்னு பார்த்தோம்னா டஸ் நாட் ரெக்யர் த பாடி டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டு எகென்ஸ்ட் ஆன்டிஜன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிவ் இம்யூனிட்டியில் ஆன்டிபாடிஸுக்கு வந்து வெளியே வைக்கிறது இல்லை. டஸ் நாட் ரெக்யர். நம்ம பாடி இம்யூன் சிஸ்டத்தை நம்ம வந்து அலர்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் த அவுட் சைட் இன்டு த ஆர்கானிசம். The passive immunity is acquired without the activation of person immune response and therefore there no memory. இப்போ இதில் பார்த்துட்டோம்னா பாசிவ் இம்யூனிட்டிங்கிறதுனா வித்தவுட் ஆக்டிவேஷன் ஆஃப் பர்சன் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆக்டிவேஷனும் கிடையாதுங்க. பர்சனோட இம்யூன் ரெஸ்பான்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆன்டிபாடிஸ் அதை ஆன்டிபயோட்டிக்கை வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால பாடி இம்யூன் சிஸ்டம் இதில் வந்து இன்வால்வ் ஆகிறதே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா மெமரி செல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் ஆக்ட் ஆகிறது ப்ரொடியூஸ் ஆகிறதே கிடையாது. ஸோ இதை பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இம்யூன் ரெஸ்பான்சஸ். இப்போது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி? இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நோட் பண்ணிக்கிங்க, நல்லா ரீட் பண்ணிக்கிங்க. ஸோ வாட் ஆர் த ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி produced actively by host immune system. ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா யார் ஆக்டிவேட் பண்ணி விட்றோம் பார்த்தோம்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தான் ஆக்டிவ் இம்யூனிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? அதே சமயத்தில் பேசிவ் இம்யூனிட்டி எடுத்துட்டோம்னா இட் ரிசீவ்டு பேசிவ்லி, தெர் இஸ் நோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். பேசிவ் இம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து எந்த விதமான இன்வால்வ்மெண்ட் ஆகாது. சரிங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இட் ப்ரொடியூஸ்டு டியூ டு த contact with the pathogen or by the antigen. ஆக்டிவ் இம்யூனிட்டி எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எப்போ நம்ம ஒரு ஆன்டிஜனோட கான்டாக்ட் வச்சிடுறோமோ, இல்லை நம்மளை எப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வருதோ அப்போ தான் வந்து இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது அலர்ட் ஆகும். ஆனால் ப்ரொடியூஸ் பை ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் ஃப்ரம் த அவுட் சைட். பேசிவ் இம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸை நம்ம வெளியிலேருந்து வாங்கி பாடிக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணும்போது பாடியில் அந்த மாதிரியான இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் இஸ் டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப டியூரபிள், ரொம்ப காலத்துக்கு இருக்கும். அது வேறு பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அது வந்து டிரான்சிஸ்டன் தற்காலிகமானது அண்ட் லெஸ் எஃபெக்டிவ், ரொம்ப கம்மியான பாதுகாப்பு திறன் கொண்டது தான் பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டியில் இம்யூனாலஜிக்கல் மெமரி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்யூனாலஜிக்கல் செல்ஸ் இருக்கு இல்லையா, இம்யூன் செல்ஸில் மெமரி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இதில் ஆக்டிவ் இம்யூனிட்டியில். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நோ மெமரி. இதில் பேசிவ் இம்யூனிட்டியில் மெமரிங்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா மெமரி இம்யூன் சிஸ்டமே அலர்ட் ஆகிறது இல்லை, இம்யூன் சிஸ்டமே ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அது நம்ம தான் இந்த டேப்லெட்டு ஆன்டிபாடிஸ் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் இம்யூன் சிஸ்டமே அலர்ட் ஆகுறது இல்லைங்க, மெமரி செல்ஸுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் எஃபெக்ட் அண்ட் சப்ஸ்கைண்ட் டஸ் இன் பாசிபிள். பூஸ்டர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிசீஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு முறை வந்துட்டுன்னு வச்சுங்களேன், திரும்ப அதே டிசீஸ் வரும்பொழுது நம்ம பாடி வந்து என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க இம்யூன் சிஸ்டம் அலர்ட் ஆகிடும். ஏன்னா அதில் வந்து மெமரி செல்ஸில் வந்து அது மெமரி ஆகிருக்கும் ஏற்கனவே வந்து ஆன்டிஜன். திரும்ப அதே ஆன்டிஜன் உடம்புக்குள்ளே வரும்போது செகண்ட் டைம் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும், இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறோம்னா பூஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூஸ்டர் ரெஸ்பான்ஸுங்கிறது எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி அலர்ட் ஆகும்போது பூஸ்டர் ரெஸ்பான்ஸு ரொம்ப இன்க்ரீஸபிள் வந்து அதிகமாக இருக்கும். பட் இதில் என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா பேசிவில் பூஸ்டர் ரெஸ்பான்ஸுங்கிறதே கிடையாது. சரிங்களா? சப்ஸ்கிரிப்ட் டஸ் நாட் லெஸ் எஃபெக்டிவ், கம்மியான பூஸ்டர் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இம்யூன் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ஷார்ட் பீரியட். இந்த இம்யூனுங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டியில் ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குன்னா இம்யூனிட்டி டெவலப் இம்மிடியட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து தான் இதில் ஆக்டிவேட் ஆகும். இம்யூனிட்டி ஆக்டிவிட்டி ஆஃப்டர் ஷார்ட் பீரியட்னு சொல்லலாம். அப்போ ஆக்டிவ் இம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டிங்கிறது வந்து உடனே இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லைங்க. ஒரு ஃபீவர் வருது அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம வந்து உடனே ஒரு டேப்லெட்டை போட்டுடுறோம்.
ஆக்சுவலாக ஃபீவர் வந்து தானாகவே சரியாக போயிடும், ஆனால் ஒரு 2-3 டேஸ் ஆகும். அதுமாரி அந்த 2-3 டேஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா அது இம்யூனிட்டி பீரியட்னு சொல்லலாம். அந்த இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆக எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இம்யூனிட்டி டெவலப் இம்மீடியட்லி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆன்டிபாடிஸை மெடிக்கல்லேருந்து வாங்கி போடும்போது இம்யூனிட்டாக நமக்கு என்ன செய்யும், இம்யூனிட்டி கிடைக்கும். ஆனால் அது வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இம்யூன் ரெஸ்பான்ஸ் பார்க்குறோம். இப்போ இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு எடுத்துட்டோம்னா மேபி ப்ரைமரி ஆர் செகண்டரின்னு சொல்லலாம். இம்யூன் ரெஸ்பான்ஸ் இல்லை 2 டைப் இருக்குது. ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸு, செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த பிளட் செல்ஸ் இன் த போன் மேரோ தட் இஸ் கால்டு ஹெமட்டோபாய்சிஸ். போன் மேரோவில் பிளட் செல்ஸ் உருவாகக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த ப்ராசஸை ஹெமட்டோபாய்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, நோட் பண்ணிக்கப்பா. அடுத்து பாருங்கள், பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அக்கர் வென் த பேத்தோஜன் கம் இன் கான்டாக்ட் வித் த இம்யூன் சிஸ்டம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். டியூரிங் திஸ் இம்யூன் சிஸ்டம் ஹஸ் லேர்ன் டு recognize the antigen, produce antibodies against eventually produce memory and lymphocyte. The primary immune response is slow and short-lived. இப்போ பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது என்ன செய்யுது, அக்கரண்ட் த பேத்தோஜன் கம் கான்டாக்ட் வித் த இம்யூன் சிஸ்டம். எப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஆன்டிஜன் சொல்லக்கூடிய பேத்தோஜன் உள்ளே நுழையுதோ அப்போ தான் என்ன அலர்ட் ஆகும், பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அலர்ட் ஆகும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த ஆன்டிஜனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும்பொழுது அதை லேர்ன் பண்ணிக்கும். லேர்ன் பண்ணி மெமரி செல்லில் வந்து அதை வந்து என்ன பண்ணிடும், நோட் பண்ணி வச்சிடும். சரிங்களா? ஸோ ப்ரூவ்டு மெமரி லிம்போசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ செகண்ட் டைம் அது வரும்போது என்ன செஞ்சிடும்னா அந்த மெமரி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி ஏற்கனவே வந்த ஆன்டிஜன் தானே அப்படின்ட்டு வேகமாக கொள்ள ஆரம்பிச்சிடும், ஆன்டிபாடியை வேகமாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஒன்றும் இல்லை. செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அக்கர் when the person is exposed to the same antigen again. இப்போ நம்ம ஃபஸ்ட் சொன்னோம் இல்லையா, திரும்ப மொதல் டைம் வந்த அதே ஆன்டிஜன் அதாவது பேத்தோஜன் திரும்ப மீண்டும் வந்ததுன்னு வச்சிங்களேன், அதை தான் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அம்மை நோய் வருதுன்னு வச்சிங்களேன், அம்மை நோய் வந்துட்டுன்னு வச்சிங்களேன், திரும்ப என்ன செய்யாது, அந்த அம்மை நோய் அவங்கள தாக்கவே தாக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, குறிப்பிட்ட வருடத்துக்கே தாக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு முறை அம்மா வந்தவங்களுக்கு திரும்ப ஏன் அம்மா வர்றதில்லை, எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க உடம்புல செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வெல் டெவலப்டாக இருக்கும். அதனால் ஒரு முறை வந்து அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அம்மை வருதுன்னு வச்சிங்களேன், திரும்ப அவங்களுக்கு அதே மாதத்துலேயோ அதே ஒரு வாரத்துலேயோ திரும்ப வரவே வராது. ஏன்னா அவங்க அந்த அம்மை நோய்க்கு எதிரான இம்யூனிட்டி அவங்க உடம்புல இருக்கும். அடுத்தவங்களுக்கு வேணால் ஈஸியாக வரும், ஆனால் அவங்களுக்கு திரும்ப வராது, வரவே வராது. ஏன்னா அந்த செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் இதுக்கு காரணம். ஏன்னா திரும்ப அந்த நோய்க்கிருமி உடம்புக்குள்ளே வந்தாலும் இந்த உடம்புல இருக்க ஏற்கனவே இந்த டிசீஸ் அவங்க உடம்புல இருந்ததுனால அவங்க உடம்புல இதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் வந்து என்ன செய்யும், ரெடியாக இருக்கும். திரும்ப உள்ளே வரும்போது ஷார்ட் அண்ட் பீரியடில் ஆன்டிபாடிஸ் வேகமாக க்ரியேட் ஆகி அந்த பேத்தோஜனை கொன்னுடும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப இன்க்ரீஸபிளாக இருக்கும். அந்த கன்சர்ன் டிசீஸுக்கு மட்டும்தாங்க, எல்லா டிசீஸுக்கும் எந்த டிசீஸ் உடம்புக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்ததோ அந்த டிசீஸுக்கு மட்டும். வேறு ஏதாவது அம்மை நோய்க்கு வேலை வேறு ஏதாவது மம்ஸ் மீசல்ஸ் இந்த மாதிரி வேறு எதுவும் அதுமாரி அட்டாக் ஆகலாம். சேம் ஆன்டிஜன் மட்டுக்குதான் கணக்கு. பார்த்துட்டிங்கன்னா during this time immunological memory has been established and the immune system can start producing antibodies immediately within hours after recognition of the antigen. The new army of plasma cells are generated within 2 to 3 days. எத்தனை நாளில் முடிஞ்சிருது, ஒரு 2 to 3 days அந்த இம்யூன் சிஸ்டம் அலர்ட் ஆகிட்டு ரெடி ஆகிடுது. The antibody concentration in the blood rise ஸ்டெப்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்குது.
So to reach in much higher level than primary response, it is also called booster response அப்படின்னு சொல்லலாம். primary response விட booster responseங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அதுக்கு booster response அப்படின்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா லிம்பாய்டு ஆர்கன் பார்க்குறோம் இல்லையா. லிம்பாய்டு ஆர்கன் எடுத்துட்டோம்னா இம்யூன் சிஸ்டம் இஸ் an organism consists of several structurally and functionally different organs and tissues that are widely dispersed in the body. The organ involved in the origin, maturation, proliferation of the lymphocytes that are called lymphoid organs ன்னு சொல்கிறோம். உதாரணம் அந்த இம்யூன் சிஸ்டங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆர்கன் வந்து நம்ம உடம்புல இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா அந்த ஆரிஜினல் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் த ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் த லிம்போசைட், எங்கெங்கெல்லாம் லிம்போசைட் உற்பத்தி ஆகுதோ அது மெச்சூர் ஆகுதோ அதை பொறுத்து என்ன சொல்கிறோம்னா அந்த மாதிரி ஆர்கனை லிம்பாய்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். பேஸ்ட் ஆன் தர் ஃபங்க்ஷன்ஸ் தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் அண்டு செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் ஆர் பெரிஃபரல் லிம்பாய்டு ஆர்கன் அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிக்கலாம் லிம்பாய்டு ஆர்கனை. இந்த பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் எடுத்துட்டோம்னா ப்ரொவைட் த appropriate environment for the lymphatic maturation அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் பார்த்திங்கன்னா trap the antigens and make available for mature lymphocyte which can effectively fight against the antigen. இந்த செகண்டரி லிம்பாய்டு ஆர்கனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பேத்தோஜென்ஸ் மெச்சூர் லிம்போசைட் என்ன செய்யணும், பேத்தோஜனை வந்து என்கல் பண்ணும், இல்லை அதோட ஃபைட் பண்ணி அந்த ஆன்டிஜனை அது கொன்னுடும். சரியா, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னால் டயக்ராம் பார்க்கலாம் எத்தனை லிம்பாய்டு ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லிம்பாய்டு ஆர்கன்ஸை நம்ம 2 டைப்பாக பிரித்தோம் இல்லையா, ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு. ஸோ ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா ஹியூமனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைமஸும் போன் மேரும் தான் ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்னு சொல்லலாம். செகண்ட் லிம்பாய்டு ஆர்கன்ஸ்னு எடுத்துட்டோம்னா லிம்ஃப் நோடு, ஸ்ப்ளீனு, பேர் பெச்சஸ் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன், அப்புறம் லிம்ஃப் நோட், இது எல்லாமே என்ன சொல்லலாம் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான டயக்ராம் தான் அது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லிம்பாய்டு ஆர்கன்ஸில் வர்றோம். அதில் வந்து ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அதில் 2 டைப்ஸாக பார்த்தோம் இல்லையா, அதில் ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ். இதில் பர்சன ஃபேப்ரிசிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன் ஆஃப் த பேர்ட்ஸ், பறவைகளில். சரியா, ஸோ இட் அட்டாச் வித் த டார்சல் சைட் ஆஃப் த குளையோக்கா. இந்த பி லிம்போசைட் மெச்சூர் இன் த பேர்ட்ஸ் ஆர் பிரிங் அபவுட் த ஹியூமரல் இம்யூனிட்டின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குளையோக்கான்னு சொல்லக்கூடிய பொது கழிவுடைக்கு பின்னால் இருக்கும். சரியா, அது வந்து ஹியூமரல் இம்யூனிட்டியை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ். ஸோ bursa fabris are the birds, bone marrow and thymus gland of the mammals constitute the primary lymphoid organ involved in production of the early selection of the lymphocyte அப்படின்னு சொல்லலாம். பேர்ட்ஸில் வந்து bursa fabrisன்னு சொல்லக்கூடிய ஒரு பை, மெமால்ஸில் வந்து போன் மேரோ, தைமஸ் கிளாண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி லிம்பாய்டு ஆர்கனாக இருக்குது. இதில் ரோல் என்ன வாட் ஆர் ரோல் ஆஃப் த பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் எடுத்துட்டோம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஏர்லி செலெக்ஷன் ஆஃப் த லிம்போசைட்டோட ப்ரொடக்ஷன் வந்து ஏர்லி செலெக்ஷனும் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைமஸ் போன் மேரோவில் நடக்கும். போன் மேரோவில் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும், தைமஸில் வந்து பார்த்திங்கன்னா மெச்சுரேஷன் நடக்கும். ஸோ தி லிம்போசைட் பிகம் டெடிகேட்டட் டு பர்டிகுலர் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மெச்சுரேஷன் ஆஃப் த லிம்போசைட்டு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி அது கிடைக்கிது, ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி டு டெடிகேட்னு சொல்லலாம். அது எப்படி அது கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எஜுகேட்டட் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்டுக்கு போயிட்டு அது மெச்சுரேஷன் ஆகுது. ஒன்லி வென் த லிம்போசைட் மெச்சூர் இன் த பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் தி பிகம் இம்யூனோ காம்பிட்டன்ட் செல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மெச்சூர் ஆன பிறகு அது வந்து இம்யூனோ காம்பிட்டன்ட் செல்ஸ், நோய் எதிர்ப்பு திறன் வாய்ந்த செல்களாக மாறிடுது. இன் mammals the B cell maturation occur in the bone marrow and T cell maturation occur in the thymus. இப்போ நம்ம T cell B cellனு 2 செல் பார்த்தோம் இல்லையா, இதில் B cell அப்படிங்கிறது B செல்லோட மெச்சுரேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா
T cell ப்ரொடக்ஷனும் போன் மேரோ தான், மெச்சுரேஷனும் போன் மேரோ தான். ஆனால் T cell எடுத்துட்டோம்னா ப்ரொடக்ஷன் இன் போன் மேரோ பட் மெச்சுரேஷன் இன் தைமஸ் கிளாண்ட். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை T cell அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தைமஸ். தைமஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல்.